குட் மார்னிங் ஆல், வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு சின்ன மெசேஜ். ஸோ நம்ம இந்த மெசேஜ் எதை பற்றினாக்கா இந்த சம்மரை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ சரியான வெயில், இப்போ வெளியே போக முடியல. ஸோ நீங்கள் வெளியே போகிறதா இருந்தாக்கா லைட்டாக அந்த நல்லெண்ணெய் இருக்குல்ல, பியூர் நல்லெண்ணெய், அது கொஞ்சம் லைட்டாக தலையில் அப்ளை பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு பாடி உஷ்ணத்தை கலப்பாமல் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருந்தாக்கா, ஆல்ரெடி ஹீட் பாடி இருக்கும், வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக பட்டுச்சுனாக்கா இன்னும் பார்த்திங்கனாக்கா ஹீட்டை அதிகமாகும். சில பேர் வெயில் பயந்துக்கின்னு வீட்டுக்குள்ளே ஏசி போட்டுட்டு, ஆக்சுவலி ஏசியே பயங்கர ஹீட்டு தான். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு உஷ்ணம் பாடியாக இருந்தாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, ஒன்று வெளியே போகும்போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போங்க. இல்லையா வீக்லி இந்த சம்மரில் மட்டும், நார்மல் மந்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆயில் பாத் எடுத்தால் போதும். இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி ஆயில் பாத் எடுங்க. அது எப்படின்னாக்கா பாடிக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. குளிக்கிறது போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது மட்டும் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணாங்க, முதல்ல தலைக்கு நல்லா ஊற வச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் உடம்புக்கு ஆயில் போட்டு ஊற வைப்பாங்க. அது என்னன்னாக்கா தலை பாரத்து அதிகமாகிடும், ஒரு மாதிரி தலை பாரமாக இருக்கும், குனிஞ்சால் தலை வலிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணனாக்கா, நீங்கள் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் நீங்கள் ஆயில் பார்த்து தலையில் ஆயிலே வைக்கணும். அப்படி சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி ஆயில் பாத் வீக்லி அது வீக்லி ஒரு 2 தடவை உங்களால் எடுக்க முடியல அப்படின்னாக்கா பெஸ்ட்டு பிளான் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனு ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 லிட்டர் தண்ணியில் நைட்டு ஊற வச்சுடுங்க. காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் பாட்டிலில் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு தண்ணி தாக்கணும் போது அதை குடிங்க, உங்களுக்கு பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அப்படி இல்லைனாக்கா இன்னொரு பிளானும் இருக்குது, அது செம்ம பிளான், ஹெல்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு ஹீட்டும் ஆகாமல் பார்த்துக்கும். என்ன அப்படின்னாக்கா, சாதம் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் சாதம் பண்ணாங்கனாக்கா அந்த சாதம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நல்லாயிருக்கும், மதியம் நல்லாயிருக்கும், நைட்டு நல்லாயிருக்கும், மறுநாளும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சாதம் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்களாம் நிறைய தடவை அப்படி தான் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் இப்போ இருக்கிற அரிசிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. மதியம் சமைக்கிற சாதமே ஈவினிங்கு கெட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் வேறு அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு வேளை நைட்டில் சாதம் எடுக்கிறவங்களா இருந்தாக்கா, நைட்டு சாதம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற சாதத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணி அதில் போட்டு வச்சுடுங்க. காலையில் எழுந்த உடனே லைட்டாக பட்டர் மில்க் உள்ளே போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு அந்த தண்ணியை நீங்கள் நீராகாரம் சொல்லுவாங்க, அதை குடிச்சிட்டு போனீங்கன்னாக்கா ஹெல்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நம்மளோட முன்னோர்கள் பார்த்திங்கனாக்கா ஸோ இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம், யூரின் ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் வராது, பாடியில் செம்ம இம்யூனிட்டி இருக்கும், நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க, அவங்க செம்ம எனர்ஜி இருக்கும். அது இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மருக்காக நம்ம சொல்கிறோம் என்னன்னாக்கா, ஒன்று வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணி மறுநாள் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் அதெல்லாம் பண்ண முடியலனாக்கா வெளியே போகும்போது லைட்டாக தலையில் எண்ணெய் வச்சுட்டு போங்க, ரொம்ப இல்லை லைட்டாக வச்சுட்டு போங்க. அப்படி இல்லைனாக்கா நைட்டு சாதம் இருந்துச்சுன்னா அதை தண்ணி ஊற்றிட்டு காலையில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பட்டர் மில்க் போட்டு அந்த தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கனாக்கா ஹீட் ஆகாமல் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அடல்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, வாழ்க வளமுடன்.